This video sponsored by BuyMotor. இந்த மொபைல் ஆப் உங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி பாருங்கள். இதற்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. விழுப்புரம் மாவட்டம் அரசூர் பகுதியில் குடிநீர் வழங்கவில்லை, உணவு வழங்கவில்லை, யாருமே வந்து பார்க்கவில்லை என்று சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் அமைச்சர் மற்றும் அம்மாவட்ட அமைச்சர் பழனி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது கூட்டத்தில் இருந்து சிலர் அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வாரி வீசினர். இந்த நிலையில் உண்மையில் அங்கு என்ன நடந்தது என்று அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். பெஞ்சல் புயலால் விழுப்புரம் மாவட்டம் கடந்த 1-2ஆம் தேதி மிக கனமழை பெய்தது. வரலாறு காணாத வகையில் ஒரே நாளில் 50 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இதனால் விழுப்புரத்தில் உள்ள தென்பொன்னையாறு மற்றும் அதன் கிளை ஆறுகளான மலட்டாறு, பம்பை ஆறு, நரி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஆறுகளில் கரையோரம் உள்ள வீடுகளில் வெள்ளம் புகுந்தது. குறிப்பாக திருவெண்ணெய்நல்லூர், அரசூர், காரப்பட்டு, இருவேல்பட்டு, ஆனந்தூர் போன்ற 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை அடியோடு முடங்கியது. நேற்று வரை வெள்ள நீர் வடியாததால் முறையான நிவாரண உதவி செய்யவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் கூறி வந்தனர். அரசு அதிகாரிகள் யாரும் வரவில்லை என்றும் எந்தவித உதவிகளும் எங்களுக்கு செய்யவில்லை என்றும் அரசூர் மற்றும் இருவேல்பட்டு பகுதியை சுற்றியுள்ள மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பேசியும் மறியல் போராட்டத்தை கைவிடாததால் அமைச்சர் பொன்முடி, மாவட்ட கலெக்டர் பழனி உள்ளிட்டோர் அங்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது குடி தண்ணீர் வழங்கவில்லை, சாப்பாடு வழங்கவில்லை, அதிகாரிகள் யாரும் வந்து பார்க்கவில்லை என்று வாக்குவாதம் செய்தனர். அப்பொழுது திடீரென்று அங்கிருந்தவர்களில் சிலர் அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வாரி வீசினர். அதில் அமைச்சர் பொன்முடி மற்றும் ஆட்சியர் பழனி சில போலீஸ்காரர்களின் சட்டை சேறுபட்டது. தொடர்ந்து அமைச்சர் மற்றும் அம்மாவட்ட அமைச்சரை அங்கிருந்து போலீசார் அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் சேற்றை வீசியது யார் என்று எல்லோருக்கும் தெரியும் என அமைச்சர் பொன்முடி விளக்கம் அளித்தார். செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி கூறியதாவது: இது பண்ணது யாருன்னு உங்களுக்கே தெரியும். கை குலுக்கினார்கள். நானும் மாவட்ட அதிகாரிகளும் நின்று கொண்டு இருந்தோம். எல்லா வேலையும் பின்னால் இருந்து சேரை வாரி இறைத்தார்கள். ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் நான் காரை விட்டு இறங்கவில்லை என்றும் அதனால் தான் என் மீது சேற்றை வீசினார்கள் என்றும் போடுறாங்க. அது இந்த தொலைக்காட்சி என்று தெரியவில்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் காரை விட்டு இறங்கி அரை மணி நேரமாக வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டோம். அப்படி ஒரு இடத்திற்கு சென்று விட்டு வரும்போது தான் வேண்டும் என்று அரசியல் ஆக்குவதற்காக என் மீது சேற்றை வீசினார். அதுவும் அவர் சொல்கிறார் என்றால் இச்செய்தியை எந்த கட்சி செய்தார்கள் தான் அது யாருக்கு உங்களுக்கு தெரியும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.